பாலா இயக்கத்தில் சூர்யா நடித்து பாதியிலே ட்ராப் ஆன படம் தான் வணங்கான். அதுக்கப்புறம் இந்த படத்தை அருண் விஜய் வச்சு பாலா அவசரமாக எடுத்தார். மேலும் இன்றைக்கி அருண் விஜய் பிறந்த நாள்னால இந்த படத்தோட போஸ்டர் ஒன்று மூவி டீம் விட்டுருக்காங்க. இதில் பொங்கல் 2025 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. கங்குவா படத்தில் நடித்த நெகட்டிவ் ரிவ்யூலாம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க நிலைமையில் இன்றைக்கி திடீர்னு சூர்யாவோட கர்ணா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறதா இன்டர்நெட்டில் பரவிட்டு வருது. பாலிவுட் ஃபில்ம் மேக்கர் ராகேஷ் ஓம்பிரகாஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. பேன் இந்தியா படமாக 2 பார்த்தா 600 கோடி செலவில் இந்த படம் உருவாக போகுது. அஜித்தோட குட் பை ரெக்லி கண்டிப்பாக சொன்ன மாதிரியே பொங்கல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வந்திருக்கு. இதனால் விடாமுயற்சி படம் மே 1 தள்ளி போக போகுது. இந்த வருஷம் அஜித்தோட படம் எதுவுமே வரலைனாலும் அடுத்த வருஷம் அஜித் ஃபேன்ஸ்க்கு டபுள் ட்ரீட்னு தான் சொல்லணும். சுதா கொங்கரா டைரக்ஷனில் நம்ம எஸ்கே நடிக்க போகிற புறநானூறு படம் வில்லன் ரோலுக்கு தான் ரொம்ப நாளாக ஆள் தேடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் உதர்வான நிறைய பேர்கிட்ட பேசிட்டு வந்த நிலையில் இப்போ ஜெயம் ரவிக்கிட்டேயும் சால்கிட்டையும் இந்த படத்தில் வில்லனாக நடிக்க பேசிட்டு வராங்களாம். நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரோட 150வது படம் தான் ஸ்மைல் மேன். இப்போ இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க பாருங்கள். நான் மகான் அல்ல, ஜீவா, ஆதலால் காதல் செய்வீர் பல வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் கொஞ்சம் வருஷமாகவே இவரோட படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ இவரை அறிமுக நடிகர்களை வச்சு எடுத்து முடிச்சிருக்க படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிருக்கு. வேணுன்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.